படத்தின் இயக்குனர் ஆடியோ லான்ச்லேயே அடிச்சு சொன்னார், கண்டிப்பாக நான் படத்தோட வெற்றி விழாவில் தான் பேசுவேன்னு. இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு, நீங்கள் பேசணும், நிறையா பேசணும். இந்த படத்தில் எல்லாரையுமே சாப்பிடுவார், கூட நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்டையுமே சாப்பிட்டுட்டு தனியாக படம் முடிஞ்சு வெளில வரும்போது விஜய் சேதுபதி மட்டும்தான் மைண்டாக இருக்கும். அப்படி எல்லா படங்களையும் நடிக்கும் போது இவர் எப்படி கமர்ஷியல் படம் நடிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க அவர் தூக்கிலாம் அடிக்கிறாரு, அந்த படம் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுதான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு அவருக்கு, அவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு. வழக்கமாக நடிச்சிட்டு இருக்க படங்களையும் அவரோட ஃபேன்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயமும் இந்த படத்துலையும் இருக்கும். அதனால அதை மீறி அது ஓரமாக நிற்கும் அந்த கமர்ஷியல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் ஒத்துக்கிட்டாரு. அது ரத்ன சிவா. எனக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு தடவை மீட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணும்போதே எனக்கு படமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா செமையாக நரேட் பண்ணுவார். அவர் டயலாக் சொல்கிறது, ஒரு டைலாக் சொன்னால் திரும்பி இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவர் நரேட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக. விஜய் சேதுபதி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட கிடச்சிருக்கேன்னு சொல்கிறதுல நான் இப்போ சிவாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷன், ஒரு இன்னொரு சக மனுஷனாக மதிக்கிற ஒரு ஆளை பார்க்குறது இன்னைக்கு ரொம்ப அபூர்வம். ஸோ ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற பையனாகட்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது நம்ம எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். டேரக்டர் ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டு பேசும்போது, சத்யா விஜய் சேதுபதினா பக்கத்துட்டு பையன் லைவாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கு, எல்லாம் உடச்சிரும். கமர்ஷியலாக எவ்வளோ ஃபேண்டஸியாக காமிக்குமோ அவ்வளோ காமிக்கலாம். மெயினாக அவருக்கு ஃபேமிலி அட்டெண்டன்ஸ் தான் எல்லாம் பிடிக்குது, நம்மளுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவோம் சத்யா அப்படின்னு சொல்லி ரத்ன சிவா சார் தான் ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப பூஸ்டப்பாக அவளை ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணுங்கிற இதில் இருந்தது. ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு. 6வது படம், வாரத்துக்கு ஒரு படம், 2 வாரத்துக்கு ஒரு படம், நிறையா மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கே பார்க்குறது செம்ம காமெடியாகவும் ஜாலியாக இருக்குது. நிறையா விளக்கம் சொல்லிட்டேன். எப்படினாலும் எனக்கு ஒரு படம் எடுத்து நடிக்க முடியும் 3 மாதமாக தான் ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். 2 வாரத்துலாம் படம் நடிக்கவே முடியாது, சில சமயம் நடந்துடும், என்ன விடுங்க. நான் 2 வாரத்துக்கு ஒரு படம். வர அக்டோபர் 7ஆம் தேதி ரெக்க, அதை விடுங்க. ரெமோன்னு ஒரு படம் வருது, அப்புறம் தேவின்னு ஒரு படம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல. பட் இது 3த்துலேயும் சதீஷ் இருக்காப்புல, அவர் எனக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். என்னோடய பார்வையில் ரெக்க என்ன அப்படின்னா, நான் அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் பார்க்குறேன். ஜாலியாக இருந்தது. நம்ம அடித்து ஒருத்தங்க பறகுறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு நானே யாரும் அடித்தா ஓடிடுவேன், நான் அடித்து பறகுறாங்கன்னா செம்மையாக இருந்தது. முக்கியமாக இந்த படம் பண்ணுறது முக்கியமான காரணம் ரத்ன சிவா அவரோட வாடீல் படத்தோட ட்ரெய்லர் தான். நானும் வாடீல் படத்துக்காக காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. அது பார்த்தோன்னே சிவா சொன்ன லைனு, ஸோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு ஆர்வம் முக்கியமாக இதுதான் வரும், இதுக்குள்ளே தான் நம்ம, இதுக்கு மேலே நம்ம கிடையாது அப்படிலாம் எதுக்குள்ளேயும் நான் என்னை கட்டம் போட்டு உள்ளே வச்சுக்க நான் எப்பவுமே விரும்புறதில்லை. அது இல்லாமல் பப்ளிக்கு படம் பண்ணுறோம், ஸோ திட்டுவாங்களா, கழிவு ஊற்றுவாங்களா, பாராட்டுவாங்களா, இது எதையுமே கணக்கு போடுறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. தப்பு பண்ணால் கழிவு ஊற்றுவாங்க, கழிவு ஊற்று தான் போகிறாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தவறுன்னு தோணுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த படம் எனக்கு செம்மையாக இருந்தது. நான் படம் பண்ணும்போதே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். படம் முடித்து நான் படத்தை பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு வித போதையை கொடுத்தது இந்த படம். நான் இதை கமர்ஷியல் படம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. அப்படி பார்த்தா நான் ஆண்டவன் கட்டளையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன், தர்மதுரையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும், அடித்தா அவனு பறக்க மாட்டாங்க, இப்படிலாம் முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணும்ல. நான் தான் அவரை தூக்கி போட்டேன், நான் ஹரிஷை தூக்கி போகிற ஒரு ஷாட் இருக்கும், சத்தியமாக இருந்தாலும் தூக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் தூக்கி அசால்ட்டாக போட்டு விட்டுருவேன். ஸோ அது நம்புகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான இது பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி இந்த கதையோட பிளாட்டு, இது சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே ரொம்ப விறுவிறுன்னு பரபரன்னு இருந்தது. அதிகமாக யோசிக்க வைக்க விடவில்லை, ஈஸியாக போச்சு. ஒரு ஜாலியான சந்தோஷமான படம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த படம் வெற்றி அடையணும். அது உங்கள் ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.